ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூல கரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எந்த படம் இப்போ தமிழ்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியா வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய வில்லன் ஒரு முதல பண்ணை வச்சிருக்கான். இவன் ஒரு 4-5 முதலையாட்டம் இருக்கும். இந்த முதல பண்ணையில தனக்கு பிடிக்காத ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்க, தன்னை எதிர்க்கிறவங்களை அந்த முதல பண்ணைக்கு இரையாக்கிடுவான். அது மாதிரியான ஆளு நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சுச்சுவேஷனால் நம்ம ஹீரோ அந்த முதல பண்ணக்குள்ள மாட்டிக்கிறாரு. ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 பேர் மாட்டிக்கிறாங்க. இப்படி எதற்காக அவங்க மாட்டிக்கிறாங்க, அவங்க செஞ்ச பிரச்சனை என்ன, அவனுக்கு வில்லனுக்கு என்ன சம்பந்தம், இறுதியில் இந்த முதல பண்ணையிலேருந்து ஹீரோயின் 2 பேர் தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே முதல பண்ணை கொஞ்சம் ஓரளவுக்கு தத்துரூபமாக காமிச்சிருக்காங்க. வில்லனுடைய ஆக்டிவிட்டீஸ் கொடூரமாக இருக்குது. அவன் எல்லாத்தையும் முதல பண்ணைகளை அடைச்சி சித்திரவதை செய்கிற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் நல்லாவே இருக்குது. அவங்க எதற்காக இப்படி ஓலோ டாக்ஸி ஓட்டுறாங்க, அவங்க வளர்ந்த சூழ்நிலை இப்படிலாம் காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவாக மாஸ்டர் மகேந்திரன் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு குடிகார ஒரு இளைஞனாக இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றி ஹீரோயினை பார்த்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞனாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் மொட்டராஜன் காமெடி பண்ணுறாங்க. அவங்க காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட சூப்பரான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க. அந்த முதலையை காமிக்கும்போது தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் தாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃபில் படம் அப்படியே ஸ்லோவாகிடுது. ட்விஸ்ட் எண்டிங்கில் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங்கில் கொடுத்து படம் வந்து கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா படம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கும். படத்துடைய காமெடி அந்த அளவுக்கு எடுபடலை. ஒரு சுமாரான ஒரு காமெடி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவும் இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, திரும்பி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.